கோட் திரைப்படமா இருக்கட்டும், விடாமுயற்சி திரைப்படமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு சமயத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. 2 படம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க 2 பேரும் வந்து பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஆர்டிஸ்ட். அவங்க படம் வந்து விடாமுயற்சியா இருந்தாலும் சரி, ஏன்னா கோட்டா இருந்தாலும் சரி, அவ்வளவு பரபரப்பு போயிட்டு இருக்கு. ரெண்டுமே பெரிய எதிர்பார்ப்பு தான். இந்த வருஷம் பொறுத்தவரையும் இதுவரையும் பாத்தீங்கன்னா 19 படங்கள் வெளியாகிருக்கு ஜனவரியில. இதுல ஒரு சின்ன படம் ஓடல. சித்தார்ன்ற ஒரு அல்டிமேட் ஸ்டார் இருக்காரு. பட் ஆனா அவரோட சேர்ந்து ஒரு ஒரு நல்ல திறமைசாலியான ஒரு இயக்குனர் அவரும் சேரும்போது என்ன ஆகும்னா, எனக்கு விஜய் சார் மேல மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா, தன்னோட சேர்ந்து பல நடிகர்களை வந்து ஒன்னா சேர்த்து அந்த போஸ்ட் வெளியிட்டார்ல, நான் அந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பெருந்தன்மை எந்த பெரிய நடிகருக்கு வரும்? கண்டிப்பா வந்து பெரிய எதிர்பார்ப்பு வரப்போகுது. என்னன்னா இது வந்து விஜய் சார் கரியர்லயே ஒரு புதுமையான படமா இருக்கு. வணக்கம் மக்கள், விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, இஸ் அ ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், நேஷனல் அவார்ட் வின்னிங் கிரிட்டிக். என் கூட இன்னைக்கு தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட 2024 வரப்போற மூவிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆக்சுவலி முதல்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் சலூன், அந்த படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் செஞ்சிருந்த ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாரு. ஒரு ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எந்த அளவு முக்கியம், இந்த ஒரு ப்ரொமோஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா எந்த ஹீரோ வந்து ஒரு படத்தை கொண்டு போய் நல்லா ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில ரீச் பண்ண வேண்டியது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா. கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆர்ஜே பாலாஜியும் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து நான் அதை பத்தி ரொம்ப பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா அயலான் படத்தை எங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியுமோ எல்லா யூடியூப் சேனலும் இன்டர்வியூ கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா அவரால் முடிஞ்ச பல ப்ரொமோஷன் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அது வந்து உண்மையிலேயே ஒரு படத்துக்கு ஒரு பூஸ்ட். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்ச ஒரு ஹீரோ தன் படத்தை, அதாவது இது என்னுடைய படம் அப்படின்னு மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு பல விதங்களை ப்ரொமோட் பண்ணும்போது அது அதனோட ரீச் பெருசாகுது. இப்ப வந்து ஒரு சாதாரணமா ஓட வேண்டிய படம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஓடுறதுக்கு ப்ரொமோஷன் வந்து ஒரு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க ப்ரொமோஷனால வந்து மக்கள் எல்லாம் வரமாட்டாங்க, அது ப்ரொமோஷன் எல்லாம் வேஸ்ட் அப்படின்லாம். இல்லவே கிடையாது. இப்போ ப்ரொமோஷன் பண்ணலன்னா ஒரு படம் 50% பண்ணுது வச்சுங்களேன், ப்ரொமோஷன் பண்ணா 70% பண்ணும். கண்டிப்பா அந்த ஒரு விஷயம், இதுதான் வந்து உண்மை. என்னன்னா ஒரு 20% பேர் அந்த எக்ஸ்ட்ரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பார்த்துட்டு ஓ இவ்வளவு ப்ரொமோட் பண்றாருன்னா கண்டிப்பா இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்னு வருவாங்க. கண்டிப்பா அந்த குறைந்தபட்ச சப்போர்ட்டை எல்லா ஆர்டிஸ்டும் பண்ண வேண்டியது அவங்களுடைய தார்மீக கடமையா நான் பாக்குறேன். ஒரு ப்ரொடியூசரா மட்டும் இல்ல, இப்ப வந்து நாங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல நான் ட்ரெஷரா இருக்கேன். நாங்க எல்லோருமே தொடர்ந்து வலியுறுத்துற ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் குறைந்தபட்ச ப்ரொமோஷனாவது பண்ணணும். குறைந்தபட்சம்னா நான் ஆடியோ லான்ச் மட்டும் வந்துட்டு போயிடுவேன் அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நான் 5 இன்டர்வியூ கொடுக்குறேன், இது போறோம், 5 முக்கியமான சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். செலக்டிவா நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லலாம், 2 ஈவென்ட் கலந்துக்கிறேன்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கனாலே போறோம். அட்லீஸ்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைச்சிடும். என் படம் ஓடிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் ஒரு நான் ப்ரமோஷன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பா இருக்கும். அதை வந்து எல்லோரும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த இதுல வந்து நீங்க சிங்கப்பூர் செல்வன் சொல்லிட்டு ப்ளூ ஸ்டாரும் நீங்க பார்க்கணும். அசோக் செல்வன் அண்ட் சாந்தனு அண்ட் பாரஞ்சித் சாரும் சேர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த 2 படங்களுமே சிங்கப்பூர் செல்வனும் சரி, இப்போ ப்ளூ ஸ்டாரும் சரி, அந்த ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, ஓரளவு மக்கள் திரையரங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு இவங்க 2 குழுவும் செஞ்ச ப்ரொமோஷனை தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா, அதாவது கண்டென்ட் நல்லா இருந்தது, அதே சேம் டைம் வந்து ப்ரொமோஷன் வந்து அந்த படத்துக்கு பிளஸ்ஸா இருந்தது நான் சொல்லுவேன். ஆமா சார். அதே மாதிரி 2023 கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது அதுல வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் 2022, 2021 இல்லாம சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. 2024 அந்த மாதிரியான பட்ஜெட் பிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2024 இப்ப நம்ம பேசிட்டு இருக்குது 27ஆம் தேதி, இதுவரையும் பாத்தீங்கன்னா 19 படங்கள் வெளியாகிருக்கு ஜனவரியில. இதுல ஒரு சின்ன படம் ஓடல, அதான் முக்கியம். நீங்க ப்ளூ ஸ்டார் சின்ன படம் சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பட்ஜெட்டா சொல்லலாம். சின்ன படம்னா 1.5, 2 கோடி 3 கோடிக்குள்ள பண்ற படங்கள் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன படங்களுக்கு 2023 பெருசா ஆதரவு எல்லாம் கிடைக்கல, ரொம்ப குறைந்த ஆதரவு தான். இன்ஃபேக்ட் அதை பத்தி நிறைய பத்திரிகையில வந்திருக்கு, நிறைய நான் பேசியிருக்கேன். என்னன்னா கடந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 192 திரைப்படங்கள் வந்து சிறு பட்ஜெட் எடுக்கப்பட்ட படங்கள். 258 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல 192 திரைப்படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 75% வந்து சிறு பட்ஜெட் படங்கள். இந்த 75% படங்கள்ல
வணிக ரீதியில நான் சொல்றது வந்து வணிக ரீதியில பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் ஆன படங்கள் பாத்தீங்கன்னா 4 படம் தான். ஓகே, நீங்க வந்து போர் தொழிலும் சின்ன பட்ஜெட் படமா எடுத்தீங்கன்னா ஒரு 5 படங்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன படங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஜோ எடுக்கலாம், நீங்க பார்க்கிங் படம் எடுக்கலாம், இப்ப குட் நைட் எடுக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஒரு 4-5 படங்கள் தான் போர் தொழில், இந்த மாதிரி ஒரு 5 படங்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, மீதி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 15 திரைப்படங்கள் பேசப்பட்ட திரைப்படங்கள். ஓகே, நல்ல படம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பெரிய லெவல்ல திரையரங்குல மக்கள் வந்து அந்த படங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ 5 திரைப்படங்கள் தான். இப்போ இன்க்ளூடிங் போர் தொழில் எடுத்துட்டீங்கன்னா சின்ன பட்ஜெட்டா எடுத்துட்டீங்கன்னா அது ஆக்சுவலி என்ன பொறுத்தவரை ஒரு மீடியம் பட்ஜெட். ஏன்னா அது வந்து 5-6 கோடி மேல பெரிய 6-7 கோடி செலவு பண்ணாங்க. அதனால அது மீடியம் பட்ஜெட்டா இல்லாம சின்ன பட்ஜெட் எல்லாரும் சொல்றாங்க, அதனால சின்ன பட்ஜெட்டை வச்சுக்கலாம். ஒரு 5 திரைப்படம் தான் 192 திரைப்படம் வெற்றி அடையுது. நீங்க எப்படி சின்ன பட்ஜெட் படங்களை மக்கள் ஓடி வராங்கன்னு நினைப்பீங்க? கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே இப்ப மைண்ட்ல என்ன ஆயிருக்குன்னா சிறு பட்ஜெட் படம் அப்படின்னாலே நான் ஓடிடியில பாத்துக்கிறேன், இதையே நான் வந்து திரையரங்களை பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய காரணங்கள் நிறைய சொல்றாங்க. நேற்று நான் வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, சார் நீங்க ஏன் வந்து சிறு பட்ஜெட் படத்துக்கும் அதே டிக்கெட் பிரைஸ் வைக்கிறீங்க, அதே காஸ்ட் வைக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க வந்து சிறு பட்ஜெட் படத்தை பாக்குறதுக்கு எனக்கு ஏதாவது மோட்டிவேட் பண்ணுங்கன்னு ஒரு நியாயமான கேள்வி வச்சுட்டாங்க. ஓகே, எனக்கே பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சிறு பட்ஜெட் படத்தையும் 130 ரூபா 150 ரூபாய் வைக்கும் போது எனக்கு என்னன்னா நான் அது பெரிய பட்ஜெட் படத்தையும் நான் திரையரங்களை பாத்துக்கிறேன். ஒரு ஃபைட்டர் மாதிரி படம், ஒரு 300-400 கோடியில் எடுக்கப்பட்ட படம், ஒரு லியோ, ஜெயிலர், விக்ரம், இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி பிக் பட்ஜெட் படத்தை வந்து நீங்க 150 ரூபாய் கேட்கறீங்க, 190 ரூபாய் கேட்கறீங்க. ஓகே, அதே வந்து இந்த சிறு பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு ஜோ படத்தையோ இல்ல வந்து நீங்க வந்து ஒரு கிடா படத்தையோ நீங்க வந்து இதே மாதிரி 150 ரூபாய் கேட்டா நாங்க எப்படி கொடுக்குறது? அதுக்கு நீங்க 50 ரூபா 60 ரூபா வைங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து பெரிய லெவல்ல பேச வேண்டிய விஷயம். நான் தனிப்பட்ட முறையில் அதை சொல்ல முடியாது. இது வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசினாதான் இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எப்படி வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வந்து திரையரங்கு மக்கள் கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி பண்ணா வந்துருவாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. பட் ஆனா இதை ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா 192 திரைப்படங்கள்ல 5 திரைப்படங்களுக்கு தான் ஆடியன்ஸ் வந்து திரையரங்குல வந்து பெரிய லெவல்ல வணிக ரீதியில அந்த படங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப மீதி படங்கள்லாம் என்ன வருது? மீதி படங்களுக்கு பெரிய சிக்கல் நின்று போயிட்டு இருக்கு. திரையரங்குல ஓடினாதான் அந்த திரைப்படங்களை ஓடிடி வாங்குவாங்க. ஆமா, அது ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. அது வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களும் ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு குழுலையும் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், நீங்க வந்து ஹாட் ஸ்டார் எல்லாத்துலயும் தமிழ் ஆளுங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. வந்து நார்த் இந்தியன் உட்கார்ந்துட்டு டிசைட் பண்ணல. அவங்களும் தமிழ் ஆளுங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. ட்விட்டர் ஹேண்டல்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு 20 ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க, ட்விட்டர் ஹேண்டில் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. படம் நல்லா ஓடுச்சுன்னா உடனே அதை வந்து செக் பண்ணிட்டு உடனே அந்த படக்குழுவை கான்டாக்ட் பண்ணி அந்த படத்தை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க ஆடியன்ஸ் நினைக்கிறீங்க அதை எப்படி ஓடிடி வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க வரதே இல்லை திரையரங்கு. அது வரலன்னு உடனே அவங்க மைண்ட்ல என்ன ஆயிடுது, இதெல்லாம் திரையரங்குல ஓடல, இது எதுக்கு இந்த படத்தை கன்சிடர் பண்ணும். இப்போ ஓடிடி நிறுவனங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரெவென்யூ ஷேர்ல கொடுங்க. ஓகே, இப்போ வந்து ஆஹா ஓடிடியும் சரி அமேசான் பிரைமும் சரி என்ன சொல்றாங்க, உங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு ஓரளவு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், அதாவது நீங்க எதிர்பார்த்த அளவு பாக்ஸ் ஆஃபீஸ்ல இல்லைன்னா அதுக்கு வந்து அமௌண்ட்டே கிடையாது. நீங்க ரெவென்யூ ஷேர் அப்படின்னு என்ன அர்த்தம், படம் எத்தனை பேர் பாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு 4 ரூபாய் கணக்குன்னா 2 மணி நேரம் படம்னா 8 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ 1 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்க, 8 லட்சம் ரூபாய் வரும். ஓகேங்களா, 1 கோடி ரூபாய் சம்பாதிங்கன்னா 12 லட்சம் பேர் பார்க்கணும் ஓடிடில. 12 லட்சம் பேர் பார்த்தா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, இப்ப இதுல வேற டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது யார் வந்து அதை ரிலீஸ் பண்றாங்களோ அவங்க கமிஷன் எல்லாம் போக ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். ஆனா ஒரு திரையரங்குல மட்டும் அந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன், ஜோ என்ற படம் வெளிவரத்துக்கு முன்னாடி ஓடிடி நிறுவனம் யாருமே வாங்கல. அந்த படம் வெளிவந்த பிறகு அந்த டாக்கு, அந்த படத்துக்கு வணிக ரீதியில மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே திரையரங்கெல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. நல்ல டாக் வந்துருச்சு. படம் நல்லபடியா பேசப்பட்ட உடனே வந்து ஓடி நிறுவனம் பார்த்துட்டு சேட்டலைட் டிஜிட்டல் நல்ல பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ அந்த படம் தப்பிச்சிருச்சு. பிகாஸ் அந்த படத்துக்கு வந்து நீங்க திரையரங்களை வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் ஆடியன்ஸ். நீங்க திரையரங்களை ஆதரவு கொடுக்கலன்னா அந்த படத்தையும் அவங்களும் வாங்கிட்டு போறது இல்லை. இதே மாதிரி ரெவென்யூ ஷேர்ல போட்டுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் சொல்றேன். இப்போ எப்படி நீங்க வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் குறைங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டிமாண்ட் வைக்கிறீங்களோ, அதே மாதிரி எல்லா திரைப்படங்களையும் நீங்க வந்து திரையரங்களை பார்க்கணும். நான் எல்லா திரைப்படங்களும் சொல்ல, ஒரு குறைந்தபட்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு சிறு பட்ஜெட் எடுக்கப்பட்ட படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5 திரைப்படங்கள் வெற்றியா இருக்குன்னா ஒரு 15 திரைப்படங்கள் நல்லா பேசப்பட்டிருக்கு. அந்த திரைப்படங்களும் வணிக ரீதியில வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். வணிக ரீதியில நான் வந்து ஒரு 100 கோடி கொடுங்கன்னு சொல்ல, ஒரு 10 கோடி கிராஸ் கிடைச்சாலே போதும். கரெக்ட், 10 கோடி கிராஸ்னாலே அது 3-4 கோடி ரூபாய் ஷேர் வந்துட்டு இருக்கும். அப்போ வெற்றி அப்படின்றது மிக பெருசா எல்லாரும் பேசப்படும்.
சிறு பட்ஜெட் படங்களை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். நம்பிக்கை வரும். இப்ப அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்ன வருதுன்னா, சிறு பட்ஜெட் எடுக்கிறதாலே அப்படியே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இப்ப எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில வராங்க. புது தயாரிப்பாளர்கள். இப்போ கரண்ட்ல படம் எடுத்திருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே சிறு பட்ஜெட் படம்னாலே அப்படியே பயந்து வேண்டாம், யாரும் ஓடிடி வாங்க போறது இல்ல, திரையரங்க மக்கள் வரமாட்டாங்க, அப்போ வந்து ஒருவேளை ஜெயிச்சாதான் ஓடிடி வாங்குவாங்க, எதுக்கு இந்த பெரிய ரிஸ்க், அது பதில் பேசாம நம்ம வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு வெயிட் பண்ணி டேட் கிடைச்சதுன்னா எதை ஷோர் ஷார்ட்டா ஓடிடி நிறுவனம் வாங்குவாங்களோ அதை நம்ம வாங்கிப்போம் அப்படின்ற, அதை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் போயிட்டு இருக்காங்க. அதுதான் சேலஞ்சா மாறப்போகுது தமிழ் சினிமாக்கு 2024. ஆனா சார் இப்போ இது ஒரு ப்ராப்ளமாவும் இப்ப ரீசெண்டா அதிகமா பேசப்படுது. இந்த ரீரிலீஸ் பண்ணப்படுற அந்த பழைய மூவிஸ் எல்லாம் ரீரிலீஸ் பண்றதுனால இதுவுமே இப்ப புதுசா வர மூவிஸ்க்கு, சின்ன பட்ஜெட்ல வர மூவிஸ்க்கு பெரிய பிரச்சனையா அமைதுங்கிறாங்க. அது ஒரு உண்மையான காரணமா இல்ல ரீரிலீஸ் எல்லாம் ரொம்ப 1-2 படம் ஏதோ வந்திருக்கு தவிர, இப்ப நேத்து வந்து SMS படத்தை கமலா தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. கமலா தேட்டர் என்னன்னா டிக்கெட் பிரைஸை கம்மி பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அது ஒர்க் ஆச்சு. இப்ப 3 படத்துக்கு பிளஸ் வந்து இதுக்கு மயக்கம் என்ன வாரணம் எல்லாம் டிக்கெட் பிரைஸை குறைச்சு அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் ஆச்சு. இப்ப எல்லா தியேட்டர்லயும் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க ரிலீஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அது ஒரு சில இடங்கள்ல ஒர்க் ஆகும். இப்போ கமலா தியேட்டர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸ்ல இருக்கு. பெர்ஃபெக்டான வடபழனியில அழகான ஒரு பார்க்கிங்கோட, அதை எல்லாரும் வந்து ஒரு ஜாலியா 50 ரூபாயில கமலா தியேட்டர்ல போய் பார்க்கலாமே, என்ன இருக்கு, டைம் நடுவில் கிடைச்சது வச்சுங்களேன், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் அங்க ஸ்பெண்ட் பண்ணலாமே, 50-60 ரூபாய்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் போய் படம் பார்க்கறாங்க. அப்ப எல்லா தியேட்டரும் அதை பண்ண முடியாது இல்ல. இப்ப எல்லா தியேட்டர்லயும் இது பண்ணி நீங்க வந்து ஆடியன்ஸ் வரலையே, ட்ரை பண்ணி பார்த்தாங்க வரல இல்ல. அது ஒரு சில தியேட்டர்ல நடக்கிறத வச்சு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா அது நடக்கும், தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ண வேணாம். அது அந்த தியேட்டருக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு, நல்லது. அடுத்து கமிங் பேக் டு 2024 மூவிஸ், நான் 2 படம் ஒன்னாவே கேட்டேன். அதாவது விஜய் அஜித் அவர்களுடைய படங்கள் தான். கோட் திரைப்படமா இருக்கட்டும், விடாமுயற்சி திரைப்படமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு சமயத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. 2 படம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு வந்து ஃபேன்ஸ் எந்த அளவு ஆர்வமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்குல்ல, என்ன ஒரு பெரிய பரபரப்புல தானே இருக்கு தமிழ் சினிமாவை. நீங்க பாத்தீங்கன்னா 2024 வந்து ஒரு மிக முக்கியமான வருஷம். ஏன்னா 2023 கூட பாத்தீங்கன்னா கமல் சார் படம் வரல, சூர்யா சார் படம் வரல. ஆனா இந்த 2024 சூர்யா சார் படம் வரப்போகுது, கமல் சார் படம் வரப்போகுது. இன்ஃபேக்ட் சூர்யா சாரோட 2 படம் வரலாம், அவங்க சுதா குங்குற படம் கூட வந்துடலாம். சோ இப்போ வந்து கமல் சாருக்கு 2 படம் வரும் கண்டிப்பா. என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் 2 வரும், தக்ஸும் வந்துருன்றாங்க, தக்ஸ் லைஃபும் வரும் அப்படின்றாங்க இந்த வருஷமே. 2024 ஆமா, இந்தியன் 2 பிளஸ் தக்ஸ் லைஃப் வரலாம், இல்லைன்னா இந்தியன் 3 வரலான்றாங்க. அப்போ கமல் சாரோட 2 படம், ரஜினி சார் மினிமம் 2 படம். வந்து லால் சலாம் வந்து ஒரு கேமியோ இருந்தாலும் அவருடைய வேட்டையினும் வரப்போகுது. இப்படி எல்லா பெரிய நடிகர்களுடைய நடிச்ச படங்களும் பாத்தீங்கன்னா 2 படம் வரும்போது 2024 இஸ் கோயிங் டு பீ பிளாக் பஸ்டர் வருஷம் தான் தமிழ் சினிமா. அதுல வந்து கண்டிப்பா அஜித் சார் அண்ட் விஜய் சார் பத்தி நீங்க சொல்ல வேணாம். அவங்க 2 பேரும் வந்து பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஆர்டிஸ்ட். அவங்க படம் வந்து விடாமுயற்சியா இருந்தாலும் சரி, ஏன்னா கோட்டா இருந்தாலும் சரி, அவ்வளவு பரபரப்பு போயிட்டு இருக்கு. 2மே பெரிய எதிர்பார்ப்பு தான். இந்த வருஷம் பொறுத்தவரையும் ஒரு தமிழ் சினிமாக்கே ஒரு கொண்டாட்டமான வருஷமா இருக்கிறது காரணம் எல்லா பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களும் தொடர்ந்து இந்த வருஷத்துல வரப்போறது தான். அண்ட் லாஸ்ட் இயர் 2023 பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே அஜித் சாரோட படம் வந்துருச்சு. விடாமுயற்சி வந்து பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் அப்டேட்ஸ் கேட்கும் போதுமே தெரியுது. ஆனா அது வெளிவரும்போது எந்த அளவு ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு மகிழ் திருமேனி சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு இயக்குனரா அவர் வந்து ஒரு இயக்குனர் அந்த ஒரு பாறை மட்டும் வேண்டாம், ஒரு படைப்பாளி, மிகப்பெரிய கிரியேட்டர். அவருக்கு ஒரு விஷன் ஒண்ணு இருக்கும். அது எவ்வளவு அழகா வந்து அவர் வந்து ஒரு நல்ல டீச்சர் ஆல்சோ. இங்க வந்து பாஃப்டா இன்ஸ்டியூட்ல வந்து அவர் வந்து கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் அவர்கிட்ட நிறைய கத்துட்டு இருக்கேன். எப்படி வந்து ஒரு திரைப்படம் உருவாக்குறது, அதை திரைக்கதை உருவாக்கும் போது என்னென்ன விஷயங்கள் கவனத்துல வைக்கணும், எப்படி ஒரு லிட்ரேச்சரா அணுகணும், அதாவது ஒரு இலக்கியமா ஒரு கதையை அணுகணும், டிபிக்கலா ஸ்கிரீன் பிளே அணுகக்கூடாது, ஒரு இலக்கிய மாதிரி அதை கொண்டு போகணும், எப்படி அதாவது ஸ்ட்ரக்சர் பண்றது ஸ்கிரீன் பிளேவை அப்படின்னு பல விஷயங்கள். அவருடைய ஒவ்வொரு படைப்புமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தலைமை எடுத்துக்கிட்டாலும் சரி, சமீபத்துல வந்த கழக தலைமை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தை அவரு கொண்டு வந்திருப்பாரு. சோ அவருடைய அந்த படைப்பு தான் எனக்கு வந்து விடாமுயற்சி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. அஜித் சார்ன்ற ஒரு அல்டிமேட் ஸ்டார் இருக்காரு, பட் ஆனா அவரோட சேர்ந்து ஒரு நல்ல திறமைசாலியான ஒரு இயக்குனர் அவரும் சேரும்போது என்ன ஆகும்னா படைப்பு வந்து மிக பெருசா வந்து மாறும். அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படைப்பு வந்து எல்லோரும் ரசிக்கப்படும். இவ்வளவு நுவான்சஸ் இருக்கும், அதுல புது புது விஷயங்கள், நுணுக்கங்கள் நிறைய இருக்கும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த படம் வந்து எல்லா விதமான ரசிகர்களும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படமா தான் வந்து விடாமுயற்சி. அண்ட் கோட் திரைப்படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் வந்து வெங்கட் பிரபு சாரோட பெரிய ஃபேன். எனக்கு இந்த இடத்துல சர்ப்ரைசிங்கா இருந்தது, ஒரு நார்மல் டிபிக்கல் கமர்ஷியல் பிலிமா இல்லாம டைம் பேஸ்டு படத்தை, அதுவும் இப்ப இருக்கிற ஒரு கெரியர் பீக்ல விஜய் அவர்கள் எடுத்து பண்றதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, எனக்கு விஜய் சார் மேல மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா, நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் ரஜினி சாருடைய பெருந்தன்மை சொன்னோம்ல. விஜய் சாரோட பெருந்தன்மை பாருங்க. அதாவது
தன்னோட சேர்ந்து பல நடிகர்களை வந்து ஒன்னா சேர்த்து அந்த போஸ்ட் வெளியிட்டார்ல, நான் ஆமா. அந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே, இந்த பெருந்தன்மை எந்த பெரிய நடிகருக்கு வரும்? ஓகே. அதாவது தன்னோட சேர்ந்து ஒரு 3 நடிகர்களோட சேர்ந்து ஒரு இமேஜ், எல்லாரும் கன் வச்சிருக்க மாதிரி, பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா sir. பிரபுதேவா 3 பேரும் கூட நிக்கிறாங்க, ம். இவர் நடுவில் நிக்கிறாரு. ம். இதுவே ஒரு பெரிய பெருந்தன்மை தானே Yeah. விஜய் சாருக்கு. பிரசாந்த் அவரும் சமகாலத்துல வந்து காம்படிட்டர்ஸ், Yeah. ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஈவன் பிரபுதேவா சொல்லலாம், அவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டர்ஸ் மாதிரி தான். காம்படிட்டர்ஸ்னா ஒரே டைம்ல வந்து 2 பேருக்கும் ஹிட் இருந்தது ஆமா. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா. அவர் வந்து பிரபுதேவா அப்படி போயிட்டு இருக்காரு, விஜய் சார் வந்து அவ்வளவு வந்துட்டு இருக்கும்போது. ஸோ இப்படி தன்னோட நடிச்சு தன்னோட க்ரோ ஆன நடிகர்கள் வந்து கூடவே சேர்ந்து நடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. கண்டிப்பா. அதுவும் அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து, இப்ப பாத்தீங்கன்னா பாடல் காட்சியில இருந்து இவங்க 4 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க, 3 பேர் டான்ஸ் ஆடி இருக்காங்கலாம் சொல்லும்போது கண்டிப்பா வந்து பெரிய எதிர்பார்ப்பு வரப்போகுது. என்னன்னா இது வந்து விஜய் சார் கரியர்லயே ஒரு புதுமையான படமா இருக்க போகுது. நீங்க இதே வந்து நீங்க லியோ படத்தை வேற மாதிரி தான் பாக்கணும். லியோல அவர் மட்டும் தான் ஹீரோ, அவரை சுத்தி வந்து நிறைய கேரக்டர் இருக்கலாம். ஆனா இதுல இவரை சுத்தி இன்னும் 3 ஹீரோஸ் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு கதையாவே ஒரு புதுசா இருக்கு. எனக்கு அதுதான் வந்து வியந்து பார்த்துட்டு இருக்கேன். வெங்கட் பிரபு அவர்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்த இதுல குக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவருடைய மாநாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சரோஜா ரொம்ப பிடிக்கும், மங்காத்தா அல்டிமேட்டான ஒரு என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட்ல ஒரு அல்டிமேட் படம் அது. அதனால இது வந்து கண்டிப்பா அவர் கரியர்ல அடுத்த கட்டமா இருக்கட்டும் எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்கு. கண்டிப்பா சார். இந்த 2024 மூவிஸ் பத்தி நிறையவே பேசணும். அதுலயும் வந்து நீங்க சொன்ன விஷயம் முக்கியமா வந்து இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் எந்த அளவு இந்த வருஷம் வரவேற்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் இந்த மாதிரி பேட்டியை சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.